எஸ் கைஸ், இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க. ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு பேடர் ஷேக் தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த பேடர் ஷேக் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியூர் பாயிண்ட் ஜூமுக்கு, அப்புறம் வந்து ஃபேஸ் ஜூம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எடிட்லாம் யூஸ் பண்ணலாம். ஃபேஸ் ஜூம், பியூர் பாயிண்ட் ஜூம்லாம் அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக போடுறேன். அதில் முக்கியமாக ஆர்ஜிபி ஸ்ப்ளிட் அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும். அது எப்படி பண்ண போகிறோங்கிறத இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. எஸ் கைஸ், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஆட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நான் இந்த ரேஷியோ எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த ரேஷியோ வேணாலும் எடுத்துக்கலாம். க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கிறேன். எஸ், ஃபஸ்ட்டு போயிட்டு ஏதாவது ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். எஸ், இந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 0.40 செகண்ட்ஸ் வரைக்கும் வச்சுக்கிறேன். 0.41 தான் வருது, இருக்கட்டும். ஓகே, ஃபைன். தென் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேடர் ஷேக் தான் பண்ண போகிறோம். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இப்போ எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட் போங்க. போயிட்டு டைல்ஸ் ஆட் பண்ணுங்கள். டைல்ஸ் ஆட் பண்ணிட்டு மிரர் ஆன் பண்ணி வச்சுருங்க. தென் என்ன பண்ண போகிறோம்னா, ஆட் எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் போயிட்டு ஆசிலேட் ஆட் பண்ணுங்கள். ஆசிலேட் ஆட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஆங்கிள் வந்து கிட்டத்தட்ட 153 டிகிரி கொண்டு போய்க்கோங்க. எஸ், 150 கிட்டே கொண்டு போய்க்கிறேன். போயிட்டு ஆங்கிள் வச்சுக்கோங்க. தென் சென்டருக்கு வந்துட்டு இன்னொரு கீ இது வந்து 200 கொண்டு போயிருங்க. எஸ், 200 கொண்டு போயிட்டேன். இங்கே வந்துட்டு கீ வைக்க போகிறோம். இங்கே வந்து எஸ், இந்த மாதிரி வச்சுக்கோங்க. தென் மேக்னிடியூட் வந்துடுங்க. மேக்னிடியூட் வந்துட்டு 2 கீ ஃப்ரேம் வைக்கணும். ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் 0 கொண்டு போயிருங்க. அப்புறம் சென்டருக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 500 வரைக்கும் நான் கொண்டு போயிடுறேன். எஸ், 500 வரைக்கும் கொண்டு போய்ட்டேன். வந்துட்டு எஸ், தென் இதுக்கு கர்வ் வைக்க போகிறோம். எஸ், இந்த கர்வ் தான். தென் ஆசிலேட் முடிஞ்சது. எஸ், ஆசிலேட்டோட ஃப்ரீக்வன்சி கிட்டத்தட்ட 4 ஹெர்ட்ஸ் வச்சுக்கோங்க. எஸ், எஸ் 3 ஹெட்ஸ் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, 2 ஓகே. தென் ஆட் எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் போயிட்டு என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விங் ஆட் பண்ண போகிறோம். ஸ்விங் போயிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் கொடுத்துட்டேன். இதில் வந்து ஃப்ரீக்வன்சி 1.0 கொண்டு வந்துடுங்க. தென் ஆங்கிள் வந்து 2.4 கொண்டு வந்துடுங்க. 2.4 ஆர் 2.5. ஓகே, ஆங்கிள் 2 வந்து ப்ளஸ் 2.5. எஸ், ஸ்விங் முடிஞ்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேண்டம் ஜிட்டர் அப்படிங்கிற ஒரு எஃபெக்ட் கட் பண்ண போகிறோம். ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் கொடுத்துக்கோங்க. இதில் லாஸ்ட்டு சீடு வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஃப்ரீக்வன்சி வந்து ஒரு 45 டிகிரி வச்சுக்கோங்க. எஸ், இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 டிகிரி. எஸ், 50 டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் கீ வச்சுக்கோங்க. 180 டிகிரி ஃபுல்லாக கொண்டு போய்க்கோங்க. எஸ், இந்த கீயை ஃபஸ்ட்டு ட்ராக் பண்ணி எடுத்துக்கிறேன். தென் வந்து இங்கே கர்வ் வைக்கிறோம். எஸ், ஓகே, ரேண்டம் ஜிட்டர் முடிஞ்சிச்சு. தென் லாஸ்ட்டாக என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோ ஷேக். எஸ், ஆட்டோ ஷேக் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் என்னெல்லாம் மாற்ற போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 கீ வைங்க. ஃபஸ்ட்டு கீ 0 கொண்டு வந்துடுங்க. முன்னாடியே ட்ராக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது செகண்ட் கீயில் வந்துட்டு கிட்டத்தட்ட 500 வரைக்கும் கொண்டு போய்க்கோங்க. எஸ், 500 கொண்டு போயிட்டேன். தென் இந்த கர்வ் போட்டுக்கோங்க. ஐயோ, ரொம்ப ஷேக் ஆகுது. எஸ், இது 200 வரைக்கும் தான் நினைக்கிறேன். எஸ், தென் ஆர்ஜிபி ஸ்ப்ளிட் ஆட் பண்ண போகிறோம். ஆர்ஜிபி ஸ்ப்ளிட் வந்துட்டு 2 கீ வைங்க.
ஃபஸ்ட்டு கீ ஒரு 30 டிகிரி வச்சுக்கோங்க. ஸ்ட்ரென்த் வந்து 30 வச்சுக்கோங்க. தென் இது வந்து 0 கொண்டு வந்துடுங்க. எஸ், சேம் கர்வ் வச்சுக்கோங்க. எஸ், முடிஞ்சுது. தென் லாஸ்ட்டாக என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஷன் பிளர் ஆட் பண்ணிக்கோங்க. எஸ், ஒரு ஷேக் கிடச்சிருக்கும் கண்டிப்பாக. இந்த ஷேக்கு எடுத்து காப்பி எஃபெக்ட் பண்ணிக்கோங்க. தென் வேறு ஏதாவது இமேஜ் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஷேக்கை வந்து திரும்ப பேஸ்ட் பண்ணிக்கலாம். எஸ், எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. எஸ், தப்பு வச்சிட்டேன். ஆட்டோ ஷேக் என்ன பண்ண போகிறோம்னா எண்டில் தான் வைக்க போகிறோம். ஆட்டோ ஷேக்கோட கீயை வந்து இல்லை வேணாம், ஆட்டோ ஷேக் இன்னொரு தடவை ஆட் பண்ணிடுறேன். லீட் பண்ணிட்டு ஆட்டோ ஷேக் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இருக்கிற மேக்னிடியூட் 0 கொண்டு வந்துடுறேன். அப்புறம் இது எண்டில் தான் வைக்க போகிறோம். ஸோ எண்டுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 500 வரைக்கும் கொண்டு போய்க்கோங்க. எஸ் எஸ், இந்த மாதிரி கவர் வச்சுட்டு இன்வெர்ட் பண்ணிக்கிறேன். எஸ், கரெக்டு. தென் இது வந்து முன்னாடி கொண்டு போய்க்கிறேன், மோஷன் பிளருக்கு முன்னாடி. அப்போ தான் இனிமேல் ஒரு ஸ்மூத்தான எஃபெக்ட் கிடைக்கும். எஸ், இது எல்லாத்தையுமே டிலீட் பண்ணிக்கிறேன். இந்த எஃபெக்டை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். எஸ், எஸ், இப்போ என்ன பண்ண போகிறோம்னா எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. பொசிஷன்ஸோட கீ வச்சுக்கோங்க. இது வந்து சின்ன ஒரு அனிமேஷன் வச்சு காட்டுறேன். எஸ், இது வந்து இன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இங்கேயும் 2 கீ வச்சுக்கிறேன். இந்த கீயை முன்னாடி ட்ராக் பண்ணி எடுத்துக்கிறேன். தென் இதுக்கும் கவர் வச்சுட்டேன். எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பேடாஸான ஒரு ஷேக் எடுத்திருக்கோம். ஆனால் ஃபோட்டோஸ் தான் வேறு யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இதோட வீடியோ முடிஞ்சிச்சு. இது வரை வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். தென் வீடியோட எண்டு கொண்டோம். ஸோ எண்டு கார்டு போட்டு கிளம்புறேன். பை பை.